மகாராஷ்டிரா மாநிலத்துடைய வரலாறுல இன்னைக்கு ஒரு கருப்பு நாள். ஏன்னா, இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, விமான விபத்துல வந்து இறந்து போயிருக்கிறாரு. அவரு ஏன் விமானத்துல போனாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு எங்க செத்து போனாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாராமதின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருக்குது. அவரு எதுக்கோசரம் பாராமதிக்கு போறாரு? ஏன்னா, மும்பைலேருந்து பாராமதிக்கு அவரு போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, பாராமதின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்குது. ஸோ, இவர் வந்து பிரச்சாரத்துக்கோசரம் போறாரு. பிரச்சாரத்துக்கோசரம் போனவரு இந்த மாரி இறந்துட்டாரு. முதல்ல இவரு யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் இவர்தான். கிட்டத்தட்ட 50 தொகுதிகள்ல போட்டு 41 தொகுதிகள ஜெயிச்ச இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஊர்ல கட்சிக்காரங்க சொல்றாங்கல்ல, தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் ஸ்டாலின் தான், நிரந்தர முதலமைச்சர் எடப்பாடி தான், நிரந்தர முதலமைச்சர் விஜய் தான். விஜய் ஒண்ணும் அரசியல் வந்து ஒரு சீட்டு கூட வாங்கல. இருந்தாலும் கட்சிக்காரங்க சொல்லுவாங்கல்ல, இவரு தான் வந்து நிரந்தர முதலமைச்சர்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும்ல. ஆனா ஆசைப்படுறத நிஜமாவே நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம இந்த அஜித் பவார் மட்டும் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மட்டும் தான் அந்த சீட்டு அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாவே இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. ஏன் உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, தேவேந்திர பட்னாவில் வந்தாலும் சரி, உத்தவ் தாக்கரே வந்தாலும் சரி, ஏன் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவா இருந்தாலும் சரி, நீங்க யாரு வேணாலும் முதலமைச்சரா இருந்துக்கோங்க. துணை முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, இவரு தான். நம்மளுடைய அஜித் பவார் மட்டும் தான் பேசுவாரு. ஓகேங்களா? அவரு மட்டும் தான் வராரு. ஓகே. இப்படி இருக்கக்கூடிய இவரு கிட்டத்தட்ட 1991 இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 முறை இவரு இறந்து போனாரு இல்லையா? பாராமதி. அந்த பாராமதி தொகுதியில 5 முறை இவரு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எல்.ஏவா இருக்கிறாரு. அந்த ஒரே தொகுதி வந்து இவருடைய வெற்றி வாய்ப்பு தொகுதி. அந்த நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரே தொகுதியில தொடர்ந்து ஒரு ஆள் 5 தடவையா எம்.எல்.ஏ இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளாடி அவருக்கு அந்த தொகுதியில அவருக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட செல்வாக்கு இருக்கக்கூடிய மனுஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் கிராஷ்ல இறந்து போயிட்டாரு. இப்படி இறந்துட்டு போயிருக்கக்கூடிய இவரு யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மகாராஷ்டிராவினுடைய அசைக்க முடியாத ஆளுமை சரத் பவாருடைய அண்ணன் பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் பவார். தன்னுடைய சித்தப்பா மூலியமா வளர்ந்து வந்த அவரு, ஒரு கட்டத்துல சித்தப்பாவே கழட்டி விட்டு, சித்தப்பா ஆரம்பிச்ச கட்சிய இவரு அப்படியே ஆக்கிரமிச்சுட்டாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்.சி.பி. அதாவது நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி. ஓகேங்களா? அதாவது தமிழ்ல சொன்னோம்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சி. இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இவரு தான் ஆரம்பிக்கிறாரு அவங்க சித்தப்பா. 2009ல அவங்க சித்தப்பா ஆரம்பிக்கிறாரு. சித்தப்பா ஆரம்பிச்ச உடனே, சித்தப்பா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவரு எம்.எல்.ஏவா தான் இருக்கிறாரு. சித்தப்பாவுடைய ஆதரவுல. சித்தப்பன் சொந்த கட்சி ஆரம்பிச்சாட்டி சித்தப்பன் கூடயே போய் இப்படி ஒட்டிக்கிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல சித்தப்பனையே கழட்டி விட்டுட்டு, சித்தப்பா ஆரம்பிச்ச என்.சி.பி. பார்ட்டிய இவரு ஆக்கிரமிக்கிறாரு. இவரு ஆக்கிரமிச்ச வாட்டி, தொடர்ந்து இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கட்சிய வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அஜித் பவார். இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா, விமான விபத்துல இறந்துட்டாரு. இவரு இறந்து போவார்ன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, 5 பேர் அந்த விமானத்துல போயிருக்கிறாங்க. அந்த போன 5 பேர் யாரு? 2 யாரு போவாங்க? 2 பைலட்டு. இவரு நம்ம அஜித் பவாரு. அஜித் பவாருக்கு கூட ஹெல்ப்பர் 2 பேரு. பர்சனல் பாடி கார்டுன்னு சொல்லலாம். அல்லது பிஏன்னு சொல்லலாம். அவங்க 2 பேர். மொத்தம் 5 பேர் போயிருக்கிறாங்க. எதிர்பார்க்காத விதமா காலையில ஒரு 8:45 வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விமானம் அப்படிங்கிறது விபத்துக்குள்ளாகுது. இந்த மாரி விமானம் விபத்துக்குள்ளான உடனே எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பார்க்குறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. மகாராஷ்டிரா மாநிலத்தில ஒரு துணை முதலமைச்சர் கரண்ட்ல இருக்கிறவரு இந்த மாரி விமானம் வெடிச்சு செத்து போறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். வரலாறுலயே நடக்காத விஷயம் மகாராஷ்டிராவுல. இந்த மாரி நடந்துருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதா நடக்குது. 0.5% வரைக்கும் அந்த மாரி விமான விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விமானங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு போயிருக்கக்கூடிய தனிநபர் சொகுசு விமானம், சின்ன விமானம். இது வந்து பார்த்தீங்கன்னா, விபத்துக்குள்ளாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் அவரோட நேரங்காலம், அவருடைய விதி இந்த மாரி முடியணும்னு இருக்குது. அந்த மாரி ஆயி போயிருச்சு.